ஸ்டார்டிங் சீனில் ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் வேறு யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை ஸ்கூலில் சில பேரை சில விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க, சில பேரை பிரின்சஸாக ட்ரீட் பண்ணுவாங்க, சில பேரை புல்லியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஏன் ஹை ஸ்கூல்லேயும் ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயம் என் பெர்ஸ்பெக்டிவை எப்படி மாத்துச்சு அப்படின்றது தான் சொல்ல வராங்க. அப்படியே இன்னொரு பொண்ணு நடந்து வர்றது தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க, இவ பேர் தான் மேடிசன், ஹாட்டஸ்ட் கேர்ள் இந்த ஸ்கூல்லையே, ஆனா என்ன சரியான திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே கிட்ட நடந்து வரா, ஹே நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும்ல, மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்றா. ஸோ உடனே ஹீரோயின் கண்டிப்பா நாங்க வந்துடுறோம், நாங்க வராமலையா அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நான் இவங்க 2 பேரும் தான் இன்வைட் பண்ணேன், ஏதாச்சும் சீட் இருந்துச்சு அப்பனா நான் வேணா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே டக்குன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த சீட்டை கிழிச்சு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றாங்க. இவளுக்கு அப்படியே மூஞ்சே மாறிடுது. ஓகே நீயும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ கட் பண்ணா ஒரு கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. இவர் யாருன்னு தெரியுதா, செல்றையில போங்கடி அப்படின்னு சொல்லுவாரு, ஹேங் ஓவர் 2ன்னு நினைக்கிறேன். ஐயோ தமிழ் டப்ல பார்த்தேன்னு பச்சையா மாட்டிக்கிட்டேனே. பேக் டு த ஸ்டோரி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும், என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்காகவே பண்ணுறது இல்லை அசைன்மெண்ட்டு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறேன், இது நம்ம ஸ்கூலுக்காக பண்ணணும், அதனால யார் வாலண்டியராக ஒருத்தவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பட் யாருமே கை தூக்கல, எல்லாரும் அப்படியே மூஞ்ச மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம பண்ணுற மாதிரியே தான். டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீரோயினை கை காமிச்சு நீ தான் பண்ணணும், ஹோம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் நீ பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ தான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. உடனே ஹீரோயின் என்னடி இவர் என்ன பண்ண சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த பாரு இந்த யூனிவர்ஸை நீ தான் இந்த அசைன்மெண்ட்டை பண்ணணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு ஹீரோயின் ஆமா நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன கொத்து உள்ளான்னு பாக்குறீங்க அதானே, இல்லடி ஜஸ்ட் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு ஃப்ரெண்டு திரும்பி என்னமோ யூனிவர்ஸே முடிஞ்ச மாதிரி பண்ற அசைன்மெண்ட் தானே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இது பாரு நான் டேட் கூட பண்ணதுரோ ஒரு பையனை, நான் இப்படி இந்த ஹோம் கம்மிங் அசைன்மெண்ட் எழுதுவேன்னு நினைக்கிறீங்க. என்னோட ஃப்ரெண்டு இதோ பாரு உனக்கு டேட் தானே பண்ணணும், இது நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஒரு பையன் பேரா சொல்றாங்க. அது ஹீரோயின் ஐயோ இது சொட்டை இது நொட்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு சார்லி பைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்றாங்க. ஸோ ஹீரோயின் இது பார்த்துட்டு என்னது சார்லி பைப்பரா, அவன் என்னோட கசின்னு அப்படின்னு சொன்ன உடனே இது யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் கனவு உலகத்துக்கு போய் அப்படியே வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க, இவன் எத்தனை பேர் சொன்னான் ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல, ஆனா எனக்கு ஒருத்தன் பிடிச்சவன் இருக்கான், அவன்கிட்ட ஒரு 3 வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு நான் எவ்வளவு திக்கி திணறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை காட்டுறாங்க. ஸோ அவன் அப்படியே ஸ்பைடர்மேனுக்கு தம்பி மாதிரி இருக்கான், அப்படியே முடிய தள்ளுறதும் அப்படியே சட்டையை போடுறதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் கிட்டாரை வச்சுக்கிட்டு. ஹீரோயின் அப்படியே நிற்கிறாங்க. அவன் ஹாயின்னு சொல்கிறான் ஹீரோயினுக்கு. ஹீரோயின் அப்படியே பயந்துக்கிட்டு பாயின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போய் அவங்க லாக்கர்லேருந்து ஏதோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொருத்தனை தான் காட்டுறாங்க, அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க, இவனை பாத்தீங்களா, இவன் தான் என் பக்கத்து வீட்டு நெய்பரு, ஒரு பொண்ணை விட மாட்டான், இப்ப கூட பாருங்க யாரையோ போட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான், நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே இங்க வந்தா ஹீரோயினுக்கு எதிர்க்க நின்றுட்டு இருக்கான் அவன். ஹே என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் எதிர்க்க வரான். ஹே நேற்று நீ ஜாப்பனீஸ் மூவி ஹாரர் மூவி ஏதாவது பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டக்குன்னு ஹீரோயின் ஆமா உனக்கு எப்படி தெரியும், அப்ப நீ என்ன ஸ்பை பண்றியா, சீஜி இல்ல இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தல சவுண்டு கேட்டுச்சு அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மேடிசன் இவ யாருன்னு தெரியுதா, திமிர் பிடிச்சவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் ஸ்டார்டிங்ல. ஸோ அவ தான் அப்படியே இவனை போட்டு கிஸ் பண்றா. கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பாக்குறாங்க, ஐயோ இதுங்க வேற, நீ ஏன் என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க, ஏதாச்சும் ட்ரை பண்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அவ. சீஜி அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா பேசிட்டு இருந்தேன், தெரியும் இதெல்லாம் உனக்கு நடக்காதுதான், இருந்தாலும் சும்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறா இவ. ஐயோ இது வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்.
ஸோ கட் பண்ணால் எல்லாரும் ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பாரு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ இன்னைக்கு பார்ட்டிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பட் ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன கரும ட்ரெஸ்ஸு பாதி கூட இல்லை, இதுதான் ட்ரெஸ்ஸா முழு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான ட்ரெஸ் எடுத்து காட்டுறாங்க. வேணாண்டின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இதுதான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். ஸோ அங்கே வந்து ஹீரோயினோட நெய்பரை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் பேர் வந்து ரஷ். ஸோ ரஷ்னே கூப்பிடுவோம். ஸோ ரஷ் வந்து அங்கே நல்லா விளையாடிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு போய் இதோ பாரு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு செம கோவம் வந்துடுது. இதோ பாரு என்னை வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இதோ பாரு நான் ஃபேமஸ், நான் வந்து வீடியோ எடுக்கணும், உனக்கே தெரியும் என்னோட கனவு என்னன்னு சொல்லிட்டு இந்த டிவி ஷோஸ்லாம் நான் போய் இது பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையே, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே பாரு தேவையில்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவே வந்து தள்ளி விட்டுறான். ஸோ டக்குன்னு அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு வந்து இதனால தான் நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவனும் அப்படியே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோயின் அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கூப்பிடுறாங்க, வா வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி. பட் ஹீரோயின் வந்து இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி தாக எடுக்கிற மாதிரி இருக்குது, நான் உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து அப்படியே ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறாங்க, தேடுறாங்க. அதோ இவங்கால தான் தேடுறாங்க, டாபி அவன் பேர். ஸோ டாபியை தான் தேடிட்டு இருக்காங்க. பட் டாபியை காணோம். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்தா அங்கே உட்காந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பாட்டு பாடிட்டு இருக்கான் கிட்டார் வச்சுக்கிட்டு. ஸோ அப்படி ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த நெய்பர் ரஷ் வந்துடுறான். வந்து என்ன பண்ணுற இன்னைக்கு பார்க்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனும் வந்து ஓ அப்படியா தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் வந்து ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் வந்து அவங்க வெளியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு இவன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி என்னை பற்றி ஏதாச்சும் பேசுவாங்களா, ஏதாச்சும் சொல்ல அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் நான் எப்படி உனக்கு சொல்ல முடியும், அவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் உனக்கு அதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், நீ தானே டர்ஃபு, நீ தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் சொல்கிறான், எனக்கு டர்ஃப் ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவன் சொல்கிறான், அந்த பாரு டர்ஃப் அப்படின்னா வந்து டிசைன்ட் அக்லி ஃபேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு மூஞ்சே மாறிடுது. என்ன புரியல. சரி ஓகே நான் உனக்கு புரிய வைக்கிறேன், அங்கே பாரு அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் வந்து அவள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை அங்கே பாரு அவளோட ஃப்ரெண்ட்ஸை பாரு எவ்வளோ ஹாட் அண்ட் க்யூட்டாக இருக்காங்கல்ல, பட் அவளை கம்பேர் பண்ணுறதை விட இவங்க ஹாட் அண்ட் க்யூட்டாக இருக்கிறதால தான் அவங்க பேர் டஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஹீரோயினுக்கு செம்மக்கவும், அப்போ பசங்கனாலே இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு பொண்ணை பற்றி இப்படி தான் நினைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வெயிட் பண்ணு, பசங்கள்லேயும் டர்ஃப் இருக்கான், அங்கே பாரு அந்த பையன் ஏஜே, அவனை பாரு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறான், ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ணுறா. இவனும் வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அவனை வச்சு தான் அவள் ஃப்ரெண்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணுவா. ஸோ அதுதான் டர்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, அது பாரு அது எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நான் அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட கேட்குறேன் உன்கிட்ட, எத்தனை பேர் உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்பாங்க உன்கிட்ட ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து நான் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட வந்து இது மாதிரி அதெல்லாம் அது கேட்குறேன் அப்படின்னு கேட்ட உடனே பாரு அதுதான் உன்கிட்ட தான் கேட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி கேட்குறாங்க, அது பேர் தான் வந்து டிசைன் அக்லி ஃபேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே செம்ம கோவம் ஹீரோயினுக்கு. அப்படியே ஜூஸை மூஞ்சில் தூக்கி ஊற்றிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க செம்ம கோவத்தோட. ஹீரோயின் வீட்டுக்கு போய் டர்ஃப் அப்போதான் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே பத்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, எதையோ போட்டு கலக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் உட்காந்து. அப்போது அந்த ரஷ் வரான் வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். டக்குன்னு ஹீரோயின் செம்ம காண்டாகி இதோ பாரு மரியாதை இங்கேருந்து போயிடு செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ் சொல்கிறான், என்ன நீ தான் நேற்று என் மேலே ஜூஸை ஊற்றிட்ட, நான் தான் உன் மேலே கோப்படணும், நீ என் மேலே கோப்படுற அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து இப்போ பாரு நேற்று நீ என்ன அக்லி அண்ட் ஃபேட்டுன்னு கூப்பிட்டுட்ட, செம்ம காண்டில் இருக்கேன் நான், மறுதிங்கேருந்து ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவன் சொல்கிறான், நான் வந்து உன்னை டர்ஃப்னு தான் சொன்னேன், நான் வந்து உன்னை அக்லி ஃபேட்டு அப்படிலாம் சொல்லவே இல்லை, அண்ட் நான் யாரையும் அப்படி சொல்லவும் மாட்டேன், ஸோ அதனால நீ இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து இதை பாரு செம்ம காண்டில் இருக்கும் போயிடு இல்லைனா கொல்லை பண்ணுருவேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்து போகிறான். போய் திருப்பியும் வரும்போது இதோ பாரு வந்தனா கொண்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பியும்
திருப்பி அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினை காட்டுறாங்க, செம்ம கோவத்தில் இருக்காங்க அவங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை டர்ஃபாக மாற்றிட்டாங்க, இருக்குடி உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம வேகமாக கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு. கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்க கார்லாம் சும்மா ஹைட்டெக்காக இருக்குது, பட் இவங்க கார் மட்டும் மொக்கையாக இருக்குது. என் கார் மட்டும் மொக்கையாக இருக்குது, என் கார் கூட டர்ஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அவள் ஃப்ரெண்டு வந்து இந்தாடி இந்த ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. செம்ம காண்டாயிடுறாங்க ஹீரோயின். என்னை பார்த்தா உங்கள் வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கேட்க, ஹீரோயின் வந்து வெளில வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் இந்த பாரு, இவ்வளோ நாளாக நீங்கள் என்கிட்ட சொல்லலை நான் உங்கள் டர்ஃப்ரெண்ட்டு, நான் மொக்கையாக இருக்கிறதால தான் நீங்கள் 2 பேரும் அழகாக தெரியுறீங்க, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு அவங்க வந்து என்னடி பேசுகிற, என்ன ஆச்சு, டர்ஃப் அப்போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொய் சொல்லாதீங்க, நடிக்காதீங்க, நல்லா நடிக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாரு நாங்கள் 2 பேரும் அழகாக இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து போதும் இந்த வார்த்தை வாயிலேருந்து வந்துருச்சுல, அதுவே போதும், இப்போ பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஏதோ பண்ணுறாங்க. டக்குன்னு அவங்க 2 பேருக்கும் மெசேஜ் வருது. ஸோ அதில் ஒரு பொண்ணு கேட்குறா, என்னது நீ என்னை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் உன்னை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டேன். சரி, அப்போ நானும் உன்னை இன்ஸ்டாகிராம்லேருந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்ஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், உன் டெய்லி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் 10 நாக்கு தள்ளாதுதான் மிச்சம், தயவுசெய்து நீ என்னை அன்ஃப்ரெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லேயும் நான் உன்னை பிளாக் பண்ணுறேன் இறுதி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லேயும் பிளாக் பண்ணிடுறாங்க 2 பேரையும். ஸோ எல்லாரும் எல்லா சோஷியல் மீடியாலையும் பிளாக் பண்ணிடுறாங்க 3 பேரையும். ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படியே கேம்பஸை விட்டு வெளியே நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிர்க்கு வந்து டாபி வரான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. டக்குன்னு அவன் வந்து உன் சாக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் பார்க்குறாங்க, என்னது சாக்ஸா, அது சாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச முடியாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன் அவன்கிட்ட பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, பேசவே தோண மாட்டேங்குது, ஒரு மாதிரி வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ரஷ்ஷை பார்க்குறாங்க திரும்பி. இவன் மட்டும் எப்படி எல்லாருக்கூடையும் பேசுகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின். ஸோ கிளாஸும் முடியுது. ப்ரொஃபஸர் வந்து ரஷ்ஷை கூப்பிட்டு இதோ பாரு, நீ ப்ளே பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை டீம்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஸ்காலர்ஷிப்பு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டக்குன்னு ரஷ் வந்து இல்லை எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப முக்கியம், நான் கண்டிப்பாக நல்லா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வீக்கு போல். ஸோ அதனால் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும். அப்போ வந்து ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ ரஷ்கிட்ட போய் இந்த பார் ரஷ், நான் உனக்கு கெமிஸ்ட்ரி சொல்லித்தரேன், நீ எனக்கு வந்து எப்படி ஒரு பையனை டேட் பண்ணணும்னு சொல்லிக் கொடு, நான் ஒரு டஃப்பாக இருக்க விரும்பலை, நான் வந்து தனியாக எல்லாரையும் டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது டேட்டிங்கா, என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொன்ன உடனே ப்ளீஸ்ப்பா நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ எனக்கு வந்து எப்படி டேட் பண்ணணும்னு மட்டும் சொல்லிக்கூட அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் வேணா உனக்கு சொல்லித்தரேன், ஆனால் நீ எனக்கு வந்து மான்ஸ்டர் வாய்ஸில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னது மான்ஸ்டர் வாய்ஸ்லையா, நம்ம 2 பேரும் சின்ன வயசில் பேசிக்கிட்டதடா இப்போ கேட்குற அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் கேட்குற அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் நீ அந்த மான்ஸ்டர் வாய்ஸில் கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு அவங்க வந்து பாரு எனக்கு டேட் பண்ணணும், தயவுசெய்து வந்து எனக்கு சொல்லிக்கதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கன்றாவியாக இருக்கு என் வாய்ஸு. சரி ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவனும் சரி ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு வந்துட்டு சாட்டர்டே கட் பண்ணால் ஹீரோயினையும் ரஷ்யன் தான் கட்டாங்க ஒரு மாலில். ஸோ ரஷ்ய சொல்லிட்டு இருக்கான், அந்த பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ண சொல்கிறான். ஸோ ஹீரோயினாக வந்து ஒன்று மாட்டிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவன் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிறான். ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க வீடியோலாம் எடுக்காது அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் வந்து இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான், நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் போயிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை மாட்டிக்கிட்டு வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க, வியர்டாக பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா ரஷ்ஷோடைய எக்ஸ் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு அவளும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்றா ஃபோனில். ஸோ ஹீரோயின் வந்து வியர்டாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பொம்மையை பிடிச்சி ஹே டோபி நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, ஏன் என் லவ்வை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, எங்களை கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொம்மை கூட வந்து வியர்டாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க 2 பேருமே. அப்படியே வந்து அங்கேருந்து போகிறாங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு. அப்படியே போகும்போது ஹீரோயின் பார்க்குறாங்க, ஒரு பொம்மையில் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த ரஷ் வந்து
வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை வேண்டாம், சும்மா ஜஸ்ட் பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்ணிடுறா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. அவள் பார்த்துட்டு இருடி நீ ராங்கான பர்சன் கிட்ட மெஸ்அப் பண்ணிட்ட, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க. கட் பண்ணால் ஹீரோயினையும் ரஷ்யும் ஃபுட் கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ ரஷ் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி தீயா வேலை செய்யணும் குமார் படத்தில் நம்ம சந்தானம் சொல்வார், போய் அவகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு level 1 level 2 அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் ரஷ்ஷும் சொல்கிறான், இப்போ பாரு நீ வந்து level 1 போகணும், அதனால நீ போய் அவங்ககிட்ட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறோன்னே சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பையன்கிட்ட போகிறாங்க. ஸோ ஹீரோயினும் போகிறாங்க. போய் எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஹாட் டாக் எங்கே விற்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டக்குன்னு அவன் வந்து இப்படி கையை காட்டுறான், பார்த்தா பெருசாக ஹாட் டாக்னு எழுதியிருக்கு. அப்படியே பல்பாக போயிடுது ஹீரோயினுக்கு. ஓ ஆமாம்ல நான் தான் சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயின் டக்குன்னு அப்படியே கீழே குனிஞ்சு உங்களுக்கு டேட் பண்ணுறதுல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்ன டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹீரோயின். டக்குன்னு இவன் வந்து டேட்டா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் கேமரா தானே வச்சுருக்கீங்க, யூடியூப்பில் தானே அப்லோட் பண்ண போறீங்க இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அடங்கொய்யால அப்படின்ற மாதிரி. ஸோ டக்குன்னு வந்து ஆமாம் யூடியூப் தான் வச்சுருக்கோம், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போகிறாங்க. டக்குன்னு அவன் கேட்குறான், எத்தனை லைக்ஸ் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. யாருக்கு தெரியும், யூடியூப் வச்சுருந்தா தானே தெரியும், அது எக்கச்சக்கமாக வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அங்கே போய் டேய் நல்லா கோத்து விட்டுருக்கடா ஒருத்தங்கிட்ட போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அந்த ரஷ்ஷை. சேசா விட்டு செகண்ட் லெவலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நீ 15 பேர்கிட்ட பேசணும், இந்த மால்லையே 15 பேர்கிட்ட பேசணும், அப்போ தான் உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து முழிக்கிறாங்க. சரி பரவாயில்ல பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்டயா போய் பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டயர்டாகி உட்காந்துடுறாங்க ஒரு இடத்துல. ஸோ ஒருத்தன் வந்து இவங்க கிட்ட பேசுகிறான். அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த ரஷ்கிட்ட போய் பேசிட்டேன்டா போகலாம்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பேசிட்டியா, ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து அந்த பேக்லேருந்து கெமிஸ்ட்ரி புக் எடுத்து கொடுக்குறாங்க. இந்தா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, இப்போ நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கெமிஸ்ட்ரி புக் எடுத்து படி ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போன்னு பார்த்து அந்த ரஷ்ஷோட எக்ஸு வந்துடும். அவள் தான் இது பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க 2 பேரும் இங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரஷ் வந்து இல்லை ஜஸ்ட்டு நாங்கள் சும்மா தான் வந்தோம், நான் இப்படிக்கா வந்தேன், இவ அப்படிக்கா வந்தா, ஜஸ்ட் பார்த்தோமே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கலைஞ்சி போயிடுறாங்க அங்கேருந்து. ஸோ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வந்து டேட்டிங் ஆப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்னம்மா புதுசாலாம் ட்ரை பண்ணுற போல அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே ஆமாம் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் சொல்கிறாங்க நானும் புதுசாக ட்ரை பண்ணுறேன், நான் வந்து டாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறேன், ஒன் சைடாக எனக்கு தான் பயமாக இருக்குது அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இந்தியாவாக இருந்திருந்தால் செருப்பை கழட்டு வச்சுருப்பாங்க. ஏதோ அமெரிக்கான்றதால அம்மாக்கிட்டேயே சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது நம்ம பிறக்கலையே அமெரிக்காவில், சரி ஓகே பேக் டு தி ஸ்டோரி. அவங்க வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஓகே அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அங்கே கான்வோ முடியுது. அப்போ வந்து சொல்கிறாங்க ஹீரோயின் எனக்கு வந்து ரஷ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா என்னது பக்கத்து வீட்டு பையன் அவனா, ஆமாம்மா அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான், இந்த மாதிரி லவ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கான்வோ முடிஞ்சு கட் பண்ணால் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு வீடியோ, அந்த வீடியோ எதுனா இவங்க வியாடாக ஆடிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ. டப்பாவி ரஷ் போட்டியாடா இன்டர்நெட்டில் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வைரலாக்கி விடணுன்னே சில பைத்தியவங்க சுற்றிட்டு இருக்கோம். அந்த பைத்தியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே வைரலாக்கி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ ஹீரோயினை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்துட்டு இவங்க அப்படியே பாத்ரூமுக்கு போய் உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இது எப்படியாச்சும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹேக் பண்ணிடுறாங்க அந்த சைட்டையே.
இதை வந்து பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது வீடியோ அன்அவைலபிள் வருது. சரி இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இதோ பாருங்க, இனிமேட்லேருந்து நோ ஃபேஸ்புக், நோ இன்ஸ்டாகிராம், நோ டிண்டர், நோ டம்ளர், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஐ திங்க் அதில் பாதி இந்தியாவில் கிடையாது. ஸோ அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது எல்லா பசங்களும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க கடுப்பில். ஸோ அதில் ஒரு பையன் சொல்கிறான், இதுக்கு நோ இன்டர்நெட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாரும் வந்து அப்படியே செம்ம காண்டாயிடுறாங்க. அப்போ வந்து ஸ்டாஃப் வந்து இது பாருங்க, எல்லாரும் ஃபோனை போடுங்க இந்த பொட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி எடுத்துன்னு வராரு. ஸோ எல்லாரும் ஃபோனை போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறாரு, ஃபோனை போடுங்க சார் அப்படின்னு சொல்லி. அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனை போடுறான், செகண்ட் ஒன்று போடுறான், இன்னும் முடியல அப்படின்னு சொன்னோடனே இன்னொன்று எடுத்து போடுறான். சரி ஓகே முடிஞ்சிருச்சுன்னு போனால் இன்னொன்று காலில் வேற சொறி வச்சுருக்கான். என்னடா இது சத்தம் கேட்குது போடுறா அப்படின்னு சொன்னோடனே அதையும் எடுத்து போட்டுடுறான். ஸோ எல்லாருமே வந்து ஃபோனை வந்து அந்த பொட்டியில் போட்டுடுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படியே வெளில வராங்க. எல்லாரும் செம்மையாக திட்டுறாங்க. உனக்கு சந்தோஷமா இப்போ உன் வீடியோ பார்த்து எங்கள் ஃபோனு போச்சு, நல்லா சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் திட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. பார்த்தா டோபி வேற நின்றுட்டு இருக்கான். இவங்களுக்கு பயங்கர எம்பாரசிங்காக ஆயிடுது. ஏன்னா அவனை வச்சு தான் வீடியோவே எடுத்திருப்பாங்க. ஐயோ இவன் வேற நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவன் அப்படியே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்படியே பிரின்சிபல் ரூமை தான் காட்டுறாங்க. எல்லா ஃபோனும் அங்கே தான் இருக்குது. எல்லா ஃபோனும் கற்றுக்கிட்டு இருக்கு. ஒன்று நாய் மாதிரி கத்துது, ஒன்று பூனை மாதிரி கத்துது, ஒன்று குரங்கு மாதிரி கத்துது. எது எடுக்கிறதுன்னே தெரில இவருக்கு. கட் பண்ணால் ஹீரோயின் செம்ம கோவத்தில் அப்படியே போயிட்டு இருக்காங்க ரஷ்ஷை பார்த்து. ஸோ ரஷ் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அங்கே வந்து கேட்குறாங்க, நீ தானே வீடியோ லீக் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே மூக்கில் தூக்கி போட்டு வந்துடுறாங்க அவன் சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும். ஸோ வீட்டுக்கு போய் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரஷ் வராங்க, வந்து ஓப்பன் பண்ணி டோரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பாரு நான் அந்த வீடியோவை லீக் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஹீரோயின் அப்படியே மூக்கிலே ஒன்று கொடுக்குறாங்க. சரி ஓகே உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஹீரோயினை உள்ளே விட்டுடுறாங்க. இதோ பாரு நான் அந்த வீடியோவை லீக் பண்ணல, நான் எங்கே உட்காந்துட்டுருந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த வீடியோ இருக்கிற ஆங்கிள் வேறு, நான் அதை ரிலீஸ் பண்ணல, நான் அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின். அப்போ வந்து என்ன ஆச்சு உன் கையில் அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின். அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் சொல்கிறான், ஏன் நீ மட்டும்தான் என்னை அடிப்பியா, நானும் எத்தனையோ பேர்கிட்ட அடி வாங்குவேன், திருப்பியும் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்காக தான் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஹீரோயின் கூட பார்த்துருந்துருப்பாங்க அந்த மாலில், அதை வந்து அப்படியே நம்ம பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறான். எனக்காக வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் அவனுக்காக தான், நான் வந்து உன்னை டர்ஃப்னு சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, நான் டாபிக்கிட்ட வந்து ஒரு பெரிய லெட்டர் எழுதி அப்பாலஜைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நீ அப்பெல்லாம் கேட்காத, ஏன் நீ லவ் பண்ணுற தானே, போய் அவன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு, இதுக்கு எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே நான் போய் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ கட் பண்ணால் அப்படியே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக டாபிக்கிட்ட தான் போகிறாங்க. டாபி வந்து எதையோ ஒட்டிக்கிட்டு இருக்கான். இதோ பாரு டாபி, நீ அந்த வீடியோவை பார்த்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்த்தேன்னு சொல்கிறான். ஓகே நான் சுற்றி வரச்சுலாம் பேச வரல, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், இதை வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னு தான் நினச்சேன், பட் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவன் சொல்கிறான், இதுக்கெலாம் ஒரு கட்ஸு வேணும், நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினாக வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி ஹே நம்ம எப்பயாச்சும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டக்குன்னு அவன் வந்து ஓகே நம்ம ஃப்ரைடே என் வீட்டுக்கு வந்துடு 7 o'clock அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அப்படியே சந்தோஷமாயிடுறாங்க. பின்னாடி பட்டாசுலாம் வெடிக்குது. அவள் தான் குதூகலமாயிடுறாங்க ஹீரோயின். ஸோ அங்கேருந்து ஹீரோயின் அப்படியே ரஷ்ஷை பார்க்க தான் போகிறாங்க. போய் இது பேர் டாபி ஒத்துக்கிட்டான், நாங்கள் டேட் பண்ண போகிறோம், எப்படி ஒரு ரியல் டேட் இருக்கும்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவனும் என்ன பண்ணுறான்னா போர்டெல்லாம் எடுத்து என்னமோ 10th ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எப்படி டேட்டிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான் ஹீரோயினுக்கு. ஸோ ஹீரோயினும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. பட் ரஷ் வீட்டில் ஏதோ ஒரு சண்டை போல் அவன் வந்து அப்படியே மூஞ்ச உருனே வச்சுட்டு வெளில வரான். ஸோ ஹீரோயின் கேட்குறாங்க, என்னடா வச்சு அப்படின்னு சொல்லி, இங்கேருந்து போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோயின் தான் கூப்பிட்டு போகிறாங்க. என்ன இடம்டி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் இவங்க சொல்லவே இல்லை, வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக் மாதிரி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காந்த உடனே என்ன இடம் இது, ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்ட உடனே ஆக்சுவலி நான் டிப்ரெஸ்டாக இருந்தாலும் இல்லை கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணாலும் இங்கே தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா,
நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இவனும். சரி டக்குன்னு வந்து இதை பாரு, எனக்கு தெரியும் உங்கள் அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க தானே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன், டிவோர்ஸ் பண்ணுறதே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோயின் வந்து இது பாரு கவலைப்படாத எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனும் அப்படியே ஹீரோயினையை பார்த்துட்ருக்கான். டக்குன்னு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஸோ ஹீரோயினும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாரிப்பா தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலி இதை ஒரு ப்ராக்டிஸாக கூட வச்சுக்கலாம், நீ தான் டேட் பண்ணது இல்லைல்ல, எப்படி கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் சமாளிக்குது. ஸோ ஹீரோயினும் வந்து ஓகே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, அதை பாரு உனக்கு கிஸ்ஸே பண்ண தெரில, நீ ஒழுங்காகவே கிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவன் சொல்கிறான், ஓ நீ கிஸ் பண்ணலாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னி டாக் போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள. இதை வந்து ஒருத்தி வீடியோ எடுத்துட்ருக்கா, எங்கடி இருந்து வர, எங்கே போனாலும் வீடியோ எடுத்துட்ருக்காளே இந்த புள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவள் வீடியோ எடுத்துட்ருக்கா. இவங்க அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. கட் பண்ணால் ஹீரோயினை ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து லாக்கர்லேருந்து ஏதோ எடுத்து வச்சுட்ருக்காங்க. அங்கே வந்து அந்த திமிரு பிடிச்சவ வரா. ஸோ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அவள் என்ன வீடியோனா, ஹீரோயின் வந்து மாலில் வந்து பசங்க கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த வீடியோ தான். டக்குன்னு ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு என்ன தாண்டி வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இவள் வந்து சொல்கிறா, அது பாரு என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட யாராச்சும் பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதுவும் நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசினா கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால அவங்ககிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, நீ ஹூக்கப் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறா. ஹீரோயின் வந்து ஐயோ இதெல்லாம் நான் இமேஜின் கூட பண்ணி பார்த்ததில்ல, இது ஏன் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்மளுக்கு டாபி தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டு கட் பண்ணால் ஹீரோயின் செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா ரஷ் உட்காந்துட்டு இருக்கான் அவன் வீட்டில். ஸோ கேட்குறாங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே பேப்பர் எடுத்துகிட்டு வரான். இப்போ பாரு நான் நல்ல கிரேட் வாங்கிட்டேன், நான் வந்து ஃபுட்பால் டீம்லேயும் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே நான் வந்து இப்போது டாபி வீட்டுக்கு தான் போகிறேன் டேட்டுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு மூஞ்சே மாறிடுது ஒரு மாதிரி. நல்லா இருக்கேன் நான் அந்த ட்ரெஸ்ஸில், நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஆமால, நல்லா இருக்கு, ஆனால் நீ மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் மூஞ்ச ஒரு மாதிரியே வச்சிட்ருக்கான். நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டக்குன்னு வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லு, நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சோகமாக வச்சுக்கிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் வந்து டாபி வீட்டுக்கு தான் போகிறாங்க. போனவனே அவன் டோரை ஓப்பன் பண்ணுறான். நீ உட்காது, நான் போய் ஒரு கிராப் சமைச்சு வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். டக்குன்னு ஹீரோயின் வந்து ஐயோ இந்த சேர் இப்படி இருக்கக்கூடாது, ரஷ் இப்படி சொல்லி தரலையே, இப்படி தானே உட்காரணும்னு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி போய் சேரை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அவன் வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அதுவா இல்லை இங்கே கொஞ்சம் தூசியாக இருந்துச்சா அதனால தான் சேரை இப்படி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு திருப்பியும் இந்த லைட்லாம் இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறாங்க. அவன் வந்து என்னாச்சு ஃபியூஸ் போயிடுச்சா லைட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஃபியூஸ்லாம் போல, இல்லை நீ இந்த ஃபோட்டோவில் குட்டி பேண்ட் போட்டுட்டு நின்றுட்டுருக்க, அதை தான் பார்த்து ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் எதுவும் எடுத்துகிட்டு வரான் சமைச்சு வச்சாத. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து அவன் பேசும்போதெல்லாம் சைடில் வந்து ரஷ் தான் வரான். என்ன கரமுண்டா இவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கனவு உலகத்துலேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாபியை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ரஷ் தான் வரான். நான் கொஞ்சம் பாத்ரூமை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. பாரு நீ வந்து டாபியை தான் லவ் பண்ணுற, இந்த லூசு பையன் ரஷ் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளில வராங்க. ஸோ டாபி வந்து ஹீரோயினுக்காக ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி காமிக்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து பயங்கரமாக குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவன் வந்து கோட்டை வந்து கழட்டி அவங்களுக்கு மாட்டி விடுறான். அப்படியே சாங் பாட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க டாபியே. டக்குன்னு டாபி வந்து ஆமாம் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் பேசுறது இல்லை, அது இன்னமும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பற்றியே கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இப்போ நான் ஃப்ரெண்டு இல்லை அதனால் பேசாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் கண்டினியூஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோயின் வந்து, நீ என்னை டர்ப் பண்ணுறியா, அப்போ நீ வந்து என்னை யூஸ் பண்ணி அவங்க 2 பேர்கிட்டையும் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து இல்லை ஆக்சுவலி நீ ஃப்ரைடே என்னை கூப்பிடும் போது
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூப்பிடுறாங்கன்னு நினச்சேன், அதனால தான் வந்து உன்னை வர சொன்னேன், அவங்க வருவாங்கன்னு நினச்சேன், பட்டு அப்படின்னு சொன்ன உடனே செம்ம காண்டாயிடுறாங்க ஹீரோயின். போதண்டா இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுஞ்சிடுறாங்க. எழுஞ்சி அப்படியே போகிறாங்க. அவன் கூப்பிட்றான், ஹே நில்லு அப்படின்னு சொல்லி. இவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என் கோட்டை குத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னது கோட்டா, இருறா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பத்தட்டில் தூக்கி போட்டு அவங்க பட்டுன்னு வெளில போயிடுறாங்க. அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. ஸோ ரஷுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி டாபி வந்து என்னை டஃபாக பார்க்குறான்டா, அவங்க 2 பேரும் கரெக்ட் பண்ணுறதுக்காக என்னை வந்து இது பண்ணியிருக்கான், யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டே அந்த ஸ்பெஷலான பிளேஸுக்கு தான் போகிறாங்க, இவங்க எப்பவும் போகிற பிளேஸுக்கு. அங்கே பார்த்தா ரஷ்யும் அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த ராக் மேலே உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே ரஷ் ஓடி வரான். ஓடி வந்து, ஹே நான் மெசேஜ் பார்த்தேன், சாரி நான் தான் ஏதோ டேட் பண்ணுலாம் சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஹீரோயின் கேட்குறாங்க, நான் பார்த்தேன் நீயும் உன் எக்ஸும் அந்த என் ஸ்பெஷல் பிளேஸில் உட்காந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இவன் சொல்கிறான், ஏன் இப்படி சொல்கிற, ஏன் நான் போகக்கூடாதா அங்கே, நீ தானே சொன்ன நான் போகலான்னு சொல்லி, இப்போ பாரு அது என்னோட ஸ்பெஷல் பிளேஸு, நீ வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டுலாம் போகக்கூடாது அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். டக்குன்னு இவன் வந்து, ஹே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் புரியுதா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே எனக்கு புரியுது, ஆனால் உனக்கு தான் புரியல, என்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் யாருமே டேட் பண்ண மாட்டாங்கல்ல, நான் அப்படிதான், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோயின். ஸோ அப்படியே வந்து டேஸ் போகுது. இவங்க ஹோம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்ல, அதுக்காக வந்து எழுதிட்டு இருக்காங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகிறாங்க. சாரி நான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து, பரவாயில்ல விட்டு, இதெல்லாம் பெரிய மேட்ரா, இப்போ பாரு நீ நான் இவ 3 பேரும் இல்லைன்னா இந்த டீமே ஃபுல்ஃபில் ஆகாது, இப்போ நீ வந்துட்டல்ல பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம பார்ட்டிக்கு போகிறோம், வேற லெவல் கெத்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் வந்து, இல்லை நான் வரல, அங்கே வந்து ரஷ்யும் சரி அந்த டாபியும் சரி என்னால் பார்க்க முடியாது, ஸோ அதனால் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இல்லை நீ வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காகவே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, செம்ம வேற லெவலில் வந்துருக்கு அந்த ட்ரெஸ்ஸு. பேர் அந்த பார்ட்டி ஹால்குள்ளே தான் போகிறாங்க. அந்த ரஷ்ஷு பார்த்து வாயை பிறந்துடுறான், ஏன்னா ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் வந்து, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ஷுக்கிட்ட போகிறாங்க. போய், நீ சொன்னது கரெக்ட் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் இருந்தாலும் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. லைக் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ தானே சொன்னேன் லவ் பண்ண ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடணும் ஃபேஸ் டு ஃபேஸு, அதனால தான் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு வந்து இவன் சொல்கிறான், இல்லை நான் இப்போ தான் வந்து என் எக்ஸு கூட சேர்ந்தேன், பட் இருந்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து, இல்லை வேண்டாம், நான் ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டக்கு இதை பார்த்துட்டு அந்த எக்ஸு வந்துடுறா. வந்து என்ன பண்ணுறீங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, இதை பாரு நீ என் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசினேன்னா உன் வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுவேண்டி அப்படின்னு சொல்கிறா. ஓகே பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு ஒரு லேபிள் இருக்கணும் அப்படின்றதுக்காக மற்றவங்கள வந்து மட்டம் தட்டணும்னு நினைக்காத, நீ வந்து ஹையாக தெரியணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள வந்து டவுன் பண்ணணும்னு நினைக்காத. நான் வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஒருத்தவங்களோட டஃபாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன், எது சந்தோஷம் கொடுக்குதோ அதுதான் சந்தோஷம் கொடுக்கும். நீ வந்து மற்றவங்கள வந்து எப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்றதுல தான் உன்கிட்ட இருக்குது, எப்படி வந்து உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ அதனால் நீ ரொம்ப ஓவராலாம் பண்ணாத, வேணா என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரஷ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இவன் வந்து, இதோ பாரு நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, ரொம்பலாம் சீன் போடாத அப்படின்னு சொல்கிறா இவ. ஸோ ஹீரோயின் வந்து, இதோ பாரு இவனும் உன் கூட தான் இருக்கான், இவனை நீ ஒரு ஸ்டூப்பிட் மாதிரி ட்ரீட் பண்ணுற, ஆனால் அவன் ஸ்டூப்பிட் கிடையாது, உன் கூட இருக்கிறதால தான் இவனை யாருமே மதிக்க மாட்றாங்க, யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து அங்கேருந்து மைக்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அவள் வந்து ரஷ்ஷை கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அங்கே வந்து ஹோம் கம்மிங் குயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து இவ தான், இந்த எக்ஸை தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவள் வந்து, ஓ நானா, ஐயோ என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஸ்டேஜில் ஏறா, போய் அந்த க்ரௌனையும் வாங்கிக்கிறா. ஸோ ஹோம் கம்மிங் கிங் யார் அப்படின்னா வந்து ரஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ரஷ் வரவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்கான். எல்லாரும் பார்க்குறாங்க, டே போடா போய் அந்த க்ரௌனை வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இல்லை, எனக்கு க்ரௌன் வேணாம், எனக்கு என் கேர்ள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அப்படியே வந்து ஹீரோயின் வந்து அந்த ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணுறாங்க.
ஸோ போஸ்ட் பண்ண உடனே பயங்கரமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எல்லாரும் வந்து நானும் டஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வைரல் ஆக்கி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வைரல் ஆக்கி விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வைரல் வேற ஆக்கி விட்டுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஆர்டிக்கலுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரஷ் வந்து மெசேஜ் பண்ணுறான் ஹீரோயினுக்கு கீழே வா அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோயினும் வராங்க. வந்தோடனே எது கூப்பிட்ட அப்படிங்கிட்டோடனே எங்கேயாச்சும் சாப்பிட போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காரில் கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே போகும்போது தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்களும் டஃபாக இருக்கலாம், நீங்களும் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஹை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ, பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான், உங்களோட கேரக்டர் மட்டும்தான் வந்து நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து மாற்றிக்காதீங்க, எப்போவுமே நீங்களாகவே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிகிறாங்க. ஸோ யாருமே வந்து அக்லி கிடையாது இந்த உலகத்தில், நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கருத்தூசியை போட்டுட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே காய்ஸ், பாய்.